நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் இல்வாழ்க்கை. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. விளக்கம்: அறம் என்று சிறப்பிக்கப்பட்டது மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே. துறவற வாழ்க்கையும் பிறரால் பழிக்கப்படாமல் இருக்குமானால் நல்லது. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள்: புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி. 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் ரங்கசாமி. தேர்தல் வெற்றி. அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம்? என்ஆர் காங்கிரஸ் பாஜக தனித்தனியாக ஆலோசனை. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு. குற்றவாளிக்கு தண்டனை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றதால் மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி 5வது முறையாக பதவியேற்க உள்ளார். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் வரலாறு காணாத அளவில் 91.23% வாக்காளர்கள் வாக்களித்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி 6 மையங்களில் எண்ணப்பட்டது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் எல்ஜேகே கட்சி தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. இதேபோல் இந்தியா கூட்டணியில் திமுக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 1 தொகுதி என மொத்தமாக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் தேர்தலை முதல் முறையாக சந்தித்த தாவேகா 2 தொகுதிகளிலும், கூட்டணி அமைத்த நேய மக்கள் கழகம் 1 தொகுதியிலும் என மொத்தம் 3 தொகுதியில் வெற்றி பெற்றது. இதேபோல் 3 சுயேட்சைகளும் வெற்றி பெற்றுள்ளனர். ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான இடங்களில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதால் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உள்ளது. மேலும் 5வது முறையாக முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 1 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றார். இதேபோல் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். இதேபோல் சபாநாயகராக இருந்த செல்வம் தாவக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். மேலும் பாஜகவில் சீட்டு கிடைக்காத முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தாவேகாவில் இணைந்து வெற்றி பெற்றார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெண் வேட்பாளர் கூட வெற்றி பெறவில்லை. இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்தனர். முதல்வர் வென்ற தொகுதிகளில் எந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கும்? தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் ரங்கசாமியின் சட்டசபை தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிடுவதை சென்டிமெண்டாக வைத்துள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டு கதிர்காமம் இந்திரா நகரில் போட்டியிட்டு 2 தொகுதியில் வெற்றி பெற்றார். இதில் இந்திரா நகர் தொகுதியை ராஜினாமா செய்து அங்கு தனது அண்ணன் மகன் தமிழ்ச்செல்வனை இடைத்தேர்தலில் நிற்க வைத்து எம்எல்ஏ வாக்கினார். 2016ஆம் ஆண்டு ரங்கசாமி இந்திரா நகரில் ஒரே தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். ஆனால் அந்த தேர்தலில் ஆட்சியை இழந்தார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் தட்டாஞ்சாவடி, ஏனாம் என 2 தொகுதியில் போட்டியிட்டார். இதில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் மட்டுமே வென்றார். ஏனத்தில் தோல்வியடைந்தார். அதே நேரத்தில் இந்த தேர்தலில் தட்டாஞ்சாவடி, மங்கலம் ஆகிய 2 தொகுதியில் போட்டியிட்டார். இந்த 2 தொகுதிகளின் அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். 2 தொகுதியில் ஒரே தொகுதியை ரங்கசாமி விரைவில் ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் எந்த தொகுதியை ராஜினாமா செய்து இடைத்தேர்தலை சந்திக்க உள்ளார் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அங்கு யாரை வேட்பாளராக நிறுத்துவார் என்று இப்போதிலிருந்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது. யூனியன் பிரதேசத்தை உருமாற்றிய இரட்டை என்ஜின் ஆட்சி முறைக்கு கிடைத்த ஒரு மகத்தான அங்கீகாரமாகும். பிரதமருக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி மக்கள் சார்பாக உங்களின் அன்பான வார்த்தைகளுக்கும் தொடர்ச்சியான ஆதரவிற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் ஆணை உங்களின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமைக்கும் நமது யூனியன் பிரதேசத்தை மாற்றியமைத்த இரட்டை என்ஜின் ஆட்சி முறைக்கும் கிடைத்த ஒரு மகத்தான அங்கீகாரமாகும். புதுச்சேரி மக்கள் தீர்க்கமாக தீர்ப்பளித்துள்ளனர். வளர்ச்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றில் என்டிஏ கூட்டணியின் சாதனைகள் மீது நம்பிக்கை வைத்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த வெற்றி சொந்தமானது. கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் நலன் சார்ந்த நலத்திட்டங்களையும் குறிப்பிடத்தக்க உள்கட்டமைப்பு வளர்ச்சியையும் வழங்க உதவிய உங்களின் தொடர்ச்சியான வழிகாட்டுதலை எங்களின் மிகப்பெரிய பலமாக இருந்து வந்துள்ளது. தொடர்ந்து 2வது முறையாக பதவியேற்கும் இவ்வேளையில் நமது மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதிலும் வளர்ச்சி பெற்ற இந்தியா குறித்த உங்களின் தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்கும் ஒரு விக்சித் புதுச்சேரியை உருவாக்குவதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தங்களது மதிப்புமிக்க வழிகாட்டுதலின் கீழ் எங்களது வளர்ச்சி பயணத்தை தொடர ஆவலுடன் உள்ளோம். தங்களின் தலைமைத்துவத்திற்கும் புதுச்சேரி மக்களுக்கு எப்போதும் துணை நிற்பதற்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி. இவ்வாறு அவர் கூறியுள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். ஆறு தொகுதிகளில் டெபாசிட் இழந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக 12 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், விசிக, கம்யூனிஸ்ட் தலா ஒரு தொகுதியிலும் போட்டியிட்டது. இதற்கிடையே கூட்டணியின் கட்சியின் மாண்பை மீறி திமுக, விசிக போட்டியிட்ட காலாப்பட்டு, மங்கலம், உழவர்கரை, ராஜ்பவன், திருபுவனை, காரைக்கால் தெற்கு என 6 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அந்த 6 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை வாபஸ் பெறுமாறு அறிவுறுத்தியது. இருப்பினும் அவர்கள் கட்சியின் உத்தரவை மீறி போட்டியிட்டனர். இந்நிலையில் அந்த வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் ஆதரவு அளிக்கக்கூடாது என மாநில தலைவர் வைத்திலிங்கம் உத்தரவிட்டார். இருப்பினும் காங்கிரஸ் கட்சியினர் கூட்டணி கட்சியான திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு கட்சி பணியாற்றினர். இந்நிலையில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்து அதற்கான வாக்கு எண்ணும் பணிகள் நேற்று முடிவு பெற்றது. இதில் ஃப்ரெண்ட்லி ஃபைட் என காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களான காலாப்பட்டு தொகுதி ஷாஜகான் 1990 வாக்குகளும், மங்கலம் தொகுதி ரகுபதி 1251 வாக்குகளும், உழவர்கரை தொகுதி சிவசங்கர் 2270 வாக்குகளும், ராஜ்பவன் தொகுதி குமரன் 1538 வாக்குகளும், திருபுவனை தொகுதியில் வேலு 13562 வாக்குகளும், காரைக்கால் தெற்கு தொகுதியில் சக்திவேல் 1251 வாக்குகளும் பெற்று 6 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தனர். இதனால் திருவோண தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட அங்காளன் 6630 வாக்குகள் பெற்றும் தோல்வி தழுவினார். வேட்பாளர் வேலு பெற்ற வாக்குகளை திமுக வேட்பாளர் பெற்றிருந்தால் அந்த தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கும். காங்கிரஸ் கட்சியின் போட்டியால் அந்த தொகுதியில் திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என முதல்வர் ரங்கசாமி பேட்டி. பதவியேற்பு தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தமிழ்நாட்டில் விஜய் வெற்றி பெறுவது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆட்சி அமைப்பது தொடர்பாக விரைவில் ஆளுநரை சந்திப்பேன் எனவும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் NR காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அதற்கான சான்றிதழ்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடமிருந்து நேற்று மாலை பெற்றுக்கொண்டார். அப்பொழுது முதல்வர் தட்டாஞ்சாவடி தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி அர்ஜுன் ராம் கிருஷ்ணரிடம் இருந்து வெற்றி சான்றிதழை தனது செல்போனில் நல்ல நேரம் பார்த்து பெற்றார். அதன் பின் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் விஜய் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி. புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் தாவேகா வென்றுள்ளது மகிழ்ச்சி தருகிறது. புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக NDA அரசு ஆட்சி புரிந்தது. பல நலத்திட்டங்கள் செய்தோம். முதியோர், விதவைகளுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்டங்கள் செய்ததை தேர்தல் மூலம் அங்கீகரித்துள்ளனர். அதற்கு அங்கீகாரம் தரும் வகையில் மக்கள் வெற்றி பெற வைத்துள்ளனர். நன்றியோடு வாக்களித்துள்ளனர். தேவையான இடங்களை தந்துள்ளனர்.
வாக்காளருக்கு மனமார்ந்த நன்றி. பிரதமர் வருகை தந்து பிரச்சாரம் செய்தார். மாநில அந்தஸ்து தர தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. தமிழக மக்களுக்கு சிறந்த முறையில் விஜய் பணியாற்ற வேண்டும். MP வைத்திலிங்கம் 4வது இடம் தள்ளப்பட்டுள்ளது பற்றி கேட்கிறீர்கள். அவரை MP ஆக்கிய மக்கள் அனுப்பிய நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் வந்திருக்க கூடாது. அதற்கு தகுந்த பாடம் தந்துள்ளனர். நிச்சயமாக இந்த அரசு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தும். பதவியேற்பு தேதி பின்னர் தெரிவிக்கப்படும். ஆட்சி அமைப்பது தொடர்பாக விரைவில் ஆளுநரை சந்திப்பேன். இவ்வாறு அவர் கூறினார். மாநில வாக்காளர் பெருமக்கள் மகிழ்ச்சியோடு வாக்களித்திருக்கின்றார்கள். அதுதான் இந்த வெற்றி. 2 தொகுதியின் வெற்றி. மேலும் NDA அரசு அமைக்கின்ற அளவிற்கு தேவையான பெருமனை பெறுகின்ற அளவிற்கு வெற்றி அளித்திருக்கிறார்கள். மீண்டும் மகிழ்ச்சி. வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாரத பிரதமர் வருகிறது நம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மாண்பு உள்துறை அமைச்சர்கள்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் முதலமைச்சராக ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏதாவது வாழ்த்து சொல்லியிருக்கீங்களா? வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பாக பணியாற்ற வேண்டும். தமிழக மக்களுக்கு இது நம்முடைய தமிழக மக்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்றி எல்லோரும் பாராட்டுகின்ற நிலை அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். புதுச்சேரி சட்டசபை கேபினெட் அறையில் திருவண்ணாமலை கோவில் சித்தர் படம் அமைப்பு. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடந்து முடிந்தது. தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் சட்டசபை வளாகத்திலுள்ள அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களது அலுவலகங்கள் காலி செய்தனர். நேற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்து முடிவுகள் நேற்று மாலை அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து புதிய அமைச்சர்களை பொறுப்பேற்க தயாராவதால் சட்டசபை வளாகத்திலுள்ள முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் MLAக்கள் அலுவலகங்களை புதுப்பிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது அமைச்சர்கள், MLAக்கள் அவைகளுக்கு வெளியே பெயிண்ட் அடித்தல் பணிகள் மற்றும் வளாகத்தை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சட்டசபை வளாகத்திலுள்ள தரை டைல்ஸ் மற்றும் மொசாக் கற்களை பாலிஷ் செய்து பளபளப்பாக்கும் பணிகள் நடந்துள்ளது. பொதுவாக புதிய அமைச்சர்கள் பதவியேற்கும் போது தங்களின் வாக்கு மற்றும் தேவைக்கேற்ப அறைகளை மாற்றி அமைப்பார்கள் என்பதால் தற்போது அவைகளுக்குள் பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்யவில்லை. புதிய அரசு பதவியேற்க முன்பாக இந்த சீரமைப்பு பணிகள் முடித்து வளாகத்தை புதுப்பொலிவுடன் தயார் நிலை வைத்திருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த தேர்தலில் ஆளும் கட்சிக்கு சாதகமாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான பாஜக, அதிமுக, லஜக கட்சி கூட்டணி ஆட்சி அமைகிறது. இந்நிலையில் சட்டசபையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி அழைப்பு புதிதாக புதுப்பிக்கப்பட்டு முதலமைச்சர் அறையில் உள்ளது போல் சட்டசபை கேபினெட் அறையிலும் ரங்கசாமி விருப்பத்திற்கு ஏற்ப தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னதாக வெற்றி உறுதி என்ற நம்பிக்கையில் ரங்கசாமி ஆன்மீக குருவான அப்பா பைத்தியசுவாமி சித்தர் படம் கொண்ட பிரேம் திருவண்ணாமலை மலையுடன் கோவில் கோபுரத்துடன் கொண்ட அண்ணாமலையார் படம் சுவற்றில் அலங்கரித்து அமைக்கப்பட்டுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா, பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, தசரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மண்ணாடிப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முதலாய்ப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர், நிரவி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் LJK கட்சி தலைவருமான ஜோ சார்லஸ் மார்டின், நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தேர்தலில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. புதுச்சேரி சட்டசபைக்கு புதிய முகங்கள் 14 பேர் தேர்ந்தெடுப்பு. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டசபையில் தேர்தலில் 14 பேர் முதல் முறையாக வெற்றி பெற்று சட்டசபைக்கு நுழைகின்றனர். இதில் NR காங்கிரஸ் சார்பில் 4 பேரும், திமுக சார்பில் 3 பேரும்,
பாஜக சார்பில் 2 பேரும், லாஜக சார்பில் ஒருவரும், சுயேச்சை 3 பேரும் அடக்கம். புதிதாக வெற்றி பெற்றவர்கள் விவரம் வருமாறு: வில்லியனூர் ரவிக்குமார் என்ஆர் காங்கிரஸ், உழவர்கரை நாராயணசாமி என்ஆர் காங்கிரஸ், அரியாங்குப்பம் ஐயப்பன் என்ஆர் காங்கிரஸ், ஏம்பலம் மோகன்தாஸ் என்ஆர் காங்கிரஸ், திருநள்ளாறு GNS ராஜசேகரன் பாஜக, நிறைவி திருப்பட்டினம் மீனாட்சி சுந்தரம், திருநள்ளாறு GNS ராஜசேகரன் பாஜக, நிறைவி திருப்பட்டினம் மீனாட்சி சுந்தரம், காமராஜ் நகர் ஜோ சார்லஸ் மார்டின் லாஜக, காலாப்பட்டு செந்தில் என்கின்ற ரமேஷ் திமுக, ராஜ்பவன் விக்னேஷ் கண்ணன் திமுக, நெல்லித்தோப்பு கார்த்திகேயன் தாவேக்கா ராமு, கதிர்காமம் அழகு என்ற அழகானந்தம், சுயேச்சை நெடுங்காடு விக்னேஸ்வரன், சுயேச்சை மாகே அசோக்குமார், சுயேச்சை முதல் ரங்கசாமி மங்கலம் தட்டாஞ்சாவடி என 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு பாஜக, முதலைப்பேட்டை அமைச்சர் ஜான்குமார் பாஜக, காரைக்கால் வடக்கு அமைச்சர் திருமுருகன் ஆகிய 3 அமைச்சர்களும், நெட்டப்பாக்கம் தொகுதியில் துணை சபாநாயகர் ராஜவேலும் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஊசுடு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சாய்ஜய் சரவணகுமார் இம்முறை மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் அவர் தொகுதி மாறி திருபுவனில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்திரா நகர் ஏகேடி ஆறுமுகம், பாகூர் செந்தில்குமார், காரைக்கால் தெற்கு நாஜிம், உலன்பேட்டை நேரு என கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 10 பேர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர். முத்தியால்பேட்டை வையாபுரி மணிகண்டன், ஊசுடு கார்த்திகேயன், ஏனம் மல்லாடி கிருஷ்ணன், உப்பளம் அன்பழகன் ஆகிய 5 பேரும் முன்னாள் MLA-வாக இருந்து தேர்தலை சந்தித்த நிலையில் தற்போது மீண்டும் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் வகுப்பு பயிலும் 9 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்ட வாலிபருக்கு இன்று தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் தீர்ப்பின் முழு விவரங்கள் வருகின்ற 7ஆம் தேதி வழங்கப்படும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படித்த 9 வயது சிறுமி கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி வீட்டினருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். 2 நாட்களுக்கு பின் அருகே உள்ள வாய்க்கால்கள் கை கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் சுற்றப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். இச்சம்பவம் புதுச்சேரி மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியது. புதுச்சேரி முழுவதும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் முத்தல்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சேர்ந்த கருணாஸ் வயது 19, விவேகானந்தன் வயது 59 ஆகியோரை போக்சோ வழக்கில் கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் சேர்ந்து சிறுமியை கடத்திச் சென்று விவேகானந்தன் வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அப்போது சிறுமி மயங்கி விழுந்துள்ளார். இதனால் அவரை கொலை செய்து மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியிருப்பது அவர்களது வாக்குமூலத்தில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர். இதில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கழிவறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் இவ்வழக்கு கடந்த 2 ஆண்டுகளாக புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வாலிபர் காக்கா என்கிற கருணாஸ் குற்றவாளி என போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி சுமதி கடந்த 30ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தார். மேலும் தீர்ப்பு குறித்து இருதரப்பு வாதங்களும் இன்று நடைபெறும் என்றும் தீர்ப்பின் முழு விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் இவ்வழக்கு தொடர்பாக ஆஜராகி வழக்கின் முக்கிய சாராம்சங்களை எடுத்து வைத்து அதிகபட்ச தண்டனையாக குற்றவாளி கருணாசுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என வாதிட்ட நிலையில் குற்றவாளியின் பின்னணி குறித்து முழு அறிக்கையை அரசு அளித்த பின்னர் தீர்ப்பு வருகின்ற 7ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக நமச்சிவாயம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு மத்திய அமைச்சர் மற்றும் சக சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் நேற்று 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 30 தொகுதிகளில் NDA கூட்டணி 18 தொகுதியில் வெற்றி பெற்றது. இதில் NR காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் LJK கட்சி தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றது.
இதில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான இடங்களில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதால் மீண்டும் புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட பாஜக மூத்த நிர்வாகிகள் கூட்டணி கட்சி மாநில தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை சித்தானந்தா நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக எம்எல்ஏக்களுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விக்னேஸ்வரன் பாஜக கூட்டணியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் பங்கேற்றனர். கூட்டத்தில் பாஜக சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பது, அமைச்சரவையில் அங்கம் வகிப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. ஆலோசனைக்கு பிறகு பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக நமச்சிவாயம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பாளர் மற்றும் சக சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் நள்ளிரவு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரியில் அக்னிவெயில் தொடங்கிய நிலையில் கடந்த சில தினங்களாக பகல் நேரங்களில் கடுமையான வெப்பலை வீசுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் நள்ளிரவு திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதன் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் மழையின் காரணமாக புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் நள்ளிரவு முதல் அதிகாலை 5 மணி வரை மின்தடையும் ஏற்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் அவதியும் அடைந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி. 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் ரங்கசாமி. தேர்தல் வெற்றி. அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம், என்ஆர் காங்கிரஸ் பாஜக தனித்தனியாக ஆலோசனை. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு, குற்றவாளிக்கு தண்டனை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.